நம்ம வாக்கிங் போகிறப்போ நம்ம கை ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகும். சப்போஸ் அந்த கை ரெண்டையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நடந்தால் என்ன ஆகும்னு யோசிச்சிருக்கீங்களா? ஜப்பானில் இதுக்காக ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வியர்டான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை 10 கிலோமீட்டர் நடக்க வச்சிருக்காங்க அண்டர் 4 கண்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் அவங்க எப்பயும் போல நடக்கிற மாதிரி நடக்கலாம். செகண்ட் கண்டிஷனில் அவங்களோட டாமினண்டான ஆர்மை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நடக்கணும். தேர்ட் கண்டிஷனில் 2 கையையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நடக்க வச்சிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக ஃபோர்த் கண்டிஷனில் கையை நல்லா வேகமாக வீசி நடக்க வச்சிருக்காங்க. ஒரு கையை மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நடந்தவங்களுக்கு அவங்களோட நேச்சுரல் வாக்கிங் ஸ்பீட்லேருந்து 5 to 10% கம்மியாக இருக்கு. 2 கையை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நடக்க வச்சவங்களுக்கு அவங்களோட நேச்சுரல் வாக்கிங் ஸ்பீட்லேருந்து 15 to 20% வரையும் ஸ்பீட் ரெடியூஸ் ஆயிருக்கு. வேகமாக கையாட்டி நடந்தவங்களுக்கு அவங்களோட வாக்கிங் ஸ்பீடில் 5 to 10% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ஹேண்ட் ஸ்விங் பண்ணுறதுனால இவ்வளோ விஷயம் சேஞ்ச் ஆகுமா? நம்ம ஸ்பீடுக்கெல்லாம் காலை தான் முக்கியம்னு இத்தனை நாள் நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போதான் புரியுது கால் மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஹேண்ட் ஸ்விங்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. இதை டெய்லி வாக்கிங் போகிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லா வேகமாக கையாட்டி நடக்க சொல்லுங்கள்.